கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 8 மாதங்கள் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்து 9ஆம் மாதத்தையும் காணும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்மை சுற்றிலும் எத்தனையோ விதமான சம்பவங்களெல்லாம் நாம் கேள்விப்படுகிறோம். பயங்கரமான அழிவுகள், பேரழிவுகள், யுத்தங்கள், இயற்கையின் சீற்றங்கள் மூலமாக பல இடங்களிலே பயங்கரமான சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதான இந்த நாட்களிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் உண்மையுள்ளவராய் இருந்து இந்த மட்டும் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். கர்த்தருக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இன்றைக்கும் நாம் கர்த்தருடைய வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் உண்மை உள்ளவராயிருக்கிறார் என்ற தலைப்பிலே இந்த மாதத்திலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக இன்றைக்கு தெரிந்து கொண்ட வேத பகுதி 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்து கொள்வார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கர்த்தரோ உண்மையுள்ளவர். நம்முடைய தேவன் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். அநேக நேரங்களிலே நாம் உண்மையற்றவர்களாயிருந்தாலும், அநேக நேரங்களிலே நாம் தவறுகிறவர்களாயிருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையுள்ளவராய் இருந்து என்ன செய்கிறார் என்று சொல்லி அந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவர் உங்களை ஸ்திரப்படுத்துகிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, தேவன் உண்மையுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஸ்திரப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் அநேக நேரங்களிலே நாம் சோர்ந்து போகிறோம், அநேக நேரங்களிலே விழுந்து போகிறோம். கர்த்தர் மறுபடியுமாக நம்மை நிலைநிற்க செய்து மறுபடியுமாக நம்மை ஸ்திரப்படுத்தி அவர் நிலைநிறுத்துகிற தேவனாய் இருக்கிறார். தேவன் நம்மை எதற்காக ஸ்திரப்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாயிருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். இந்த உலக வாழ்க்கை முடிந்து போகும். அதன் பிறகு கர்த்தருடைய சமூகத்திலே நாம் போய் நிற்க வேண்டிய அந்த நாளிலே நாம் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படியாக தேவன் நம்மை ஸ்திரப்படுத்துகிறார். நாம் பாவத்திலே விழுந்து போகிறோம். அநேக நேரங்களிலே சோர்வு நிமித்தமாக நாம் விழுந்து போகிறோம். ஸ்திரமில்லாத ஒரு வாழ்க்கை, அசைந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை, பலவீனமான ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்டதான நேரங்களிலே ஒரு ஸ்திரமான தன்மை நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாமல் காணப்படுகிறது. ஆகவேதான் கர்த்தர் மறுபடியுமாக நம்மை ஸ்திரப்படுத்துகிறார். ஏன் அவர் நம்மை ஸ்திரப்படுத்துகிறார்? ஒரு நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படியாக, அவருடைய சமூகத்திலே நாம் நிலை நிற்கும்படியாக கர்த்தர் நம்மை ஸ்திரப்படுத்துகிறாராம். அதே அர்த்தங்களை கொண்ட இன்னொரு வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்தவான்களோடு கூட வரும்பொழுது நீங்கள் நம்முடைய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படி அவர் உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவார். அங்கு குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி என்று சொல்லி பார்த்தோம். இங்கு பிழையற்றவர்களாய் இருக்கும்படி தேவன் நம்மை ஸ்திரப்படுத்துகிறார். தேவன் நம்மை விட்டுவிடுகிற தேவன் அல்ல, நம்மை அழைத்த தேவன். அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கடைசி பரியந்தம் அவர் நம்மை நடத்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே அவர் நம்மை மறுபடியுமாக ஸ்திரப்படுத்தி நம்மை வழி நடத்துகிறார். இந்த உலக வாழ்க்கை அநேக பாடுகள் நிறைந்த வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை அநேக உபத்திரவங்கள் நிறைந்த வாழ்க்கை, போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கை, வேதனைகள், நிந்தைகள், கண்ணீர், இப்படிப்பட்டதான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி
பலப்படுத்தி அவர் நிலை நிறுத்துகிறார். ஹல்லேலூயா! எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. இந்த உலகம் கொஞ்ச கால வாழ்க்கை. அந்த கொஞ்ச கால வாழ்க்கையிலே ஒருவேளை பாடுகளை அனுபவிக்கிற நம்மை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? சீர்படுத்துகிறாராம். நம்மை சீர் என்று சொல்லும் பொழுது அது ஒரு பரிசாக காணப்படுகிறது. நம்மை அவர் சீர்படுத்துகிறார், அழகுபடுத்துகிறார். அப்படிப்பட்டதான காரியங்களை செய்து நம்மை அவர் ஸ்திரப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, அவர் நம்மை நிலை நிறுத்துகிறார். கர்த்தருடைய நாளிலே அவருக்கு முன்பதாக நாம் உண்மை உள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக, பிழையற்றவர்களாக காணும்படியாக தேவன் நம்மை நிலை நிறுத்துகிறவராய் இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உண்மையுள்ளவர். அவர் நிச்சயமாக உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துகிறார். உங்களை ஸ்திரப்படுத்துகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், உங்களை பலப்படுத்தி நிலைநிறுத்துகிறவராய் இருக்கிறார். கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் தேவன், நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீரப்பா. உண்மையுள்ள தேவன், எங்களை நீர் ஸ்திரப்படுத்துகிறவராய் இருக்கிறீர். அதே வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், எல்லா தீமைகளினின்றும் எங்களை விலக்கி பாதுகாக்கிற தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்பா. தீமைகளில் நின்று ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்து ஒவ்வொருவரையும் நீர் ஸ்திரப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக, வழி நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உடைய அன்பு கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார், சீர்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். ஆமேன்.